வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் பெண்கள் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஃபிசியோதெரப்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரஸ்ட் ஃபீடிங் எப்படி பண்ணணும், அதனால் என்ன பிரச்சனைகள் வருது. இப்போ பொதுவாக ஒரு குழந்தை டெலிவரி ஆச்சுன்னா பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா பிரஸ்ட் ஃபீடிங் தான் 6 மந்த்ஸ்க்கு பேபிக்கு நல்லது, தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஆனால் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் படி பண்ணுனா நிறைய பேக் பெயின், நெக் பெயின், அந்த நடு முதுகு வலியெல்லாம் சரி பண்ண வராமல் தடுக்க முடியும். பொதுவாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா உட்கார வச்சு பண்ணுறாங்க, உட்கார வச்சு பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க, இல்லை படுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. அந்த பொசிஷனில் என்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு பெண் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறப்ப அவங்களுக்கு பிரஸ்ட்டோட சைஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அவங்க ப்ராப்பராக ப்ராலாம் யூஸ் பண்ணணும். நல்ல டே டைமில் அதை யூஸ் பண்ணுறது சாகிங் ஆகாமல் இருக்கும். ரெண்டாவது அந்த ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரிக்கு அப்புறம் அந்த பிரஸ்ட்டோட சைஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால ஃபீடிங்காக ப்ரா போடாமல் இருந்தாங்கன்னா சாகிங் ஆகும். சாகிங் ஆகிறப்ப என்ன ஆகும், குழந்தை மெயினாக ஃபீட் பண்ணுறப்ப சக் பண்ணுறப்ப அவங்க முதுகு இப்படி முன்னாடி குனினமாயிடும். ப்ரா போடாமல் இருந்தாங்கன்னா ஃபுல்லாக சாக் ஆகும். அப்போ என்னாகும், அந்த லோடு எல்லாமே பேக்குக்கு, அதாவது நடு முதுகு, அந்த ப்ளவுஸ் போடுற இடத்துக்கு பின்பக்கம் இருக்கிற நரம்புகள், தசைகள் இதெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கறனால அங்கே ஒரு வலி வரும். அவங்க பொசிஷன் முன்பக்கம் குனிஞ்சி உட்காந்துப்பாங்க. அப்போ என்னாகும், கழுத்தோட பாஸ்டர் மாறுறதுனால கழுத்து வலி வரும். இந்த கழுத்து வலி ஜாஸ்தி ஆகிறப்ப கை ஃபுல்லாக குடைச்சல், ஷோல்டர் பெயின், செஸ்ட் பெயின் கூட சில பேருக்கு வரும். இது இதனால தான் வருதுன்னு தெரியாமல் அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு வலிக்குதுன்னு மாத்திரை கொடுப்பாங்க. ஆனால் ஃபீடிங் பண்ணுறப்ப மாத்திரை சாப்பிடக்கூடாது. ஸோ அவங்க ஹோம் ரெமெடிலாம் பண்ணி பார்ப்பாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமலே அவங்க முழிச்சிட்ருப்பாங்க. பொதுவாக என்ன நினச்சிக்கிறாங்க, டெலிவரி ஆகிடுச்சி, போன்ஸ்லாம் வீக் ஆகிடுச்சி, அதனால தான் இந்த பேக் பெயின்லாம் வருது, போக போக சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ வலி இருக்குன்னு. ஏன்னா அவங்க உட்காந்து ஃபீட் பண்ணுற குழந்தை சக் பண்ண அந்த இடத்துல இருக்க நரம்பை பிடிச்சி, பின்னாடி நரம்பு, கழுத்து நரம்புலாம் பிடிச்சி இழுத்து சில பேர் கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடும், அவ்வளோ வலி வந்துடும். ஸோ இது ஒரு சிம்பிளாக எப்படி உட்காரணும், எப்படி குழந்தைய வச்சு பால் கொடுக்கணும் அப்படிங்கிற டெக்னிக் ஃபிசியோதெரபிஸ்ட்டு போகிறப்ப அவங்க அதை சொல்லி தருவாங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இது யார் வேணால் பார்க்குற இப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறேன். இது மாதிரி கை வச்ச சேர் வச்சுக்கணும். உடன் சேராக இருக்கலாம், பிளாஸ்டிக் சேராக இருக்கலாம். அகலம் நல்லா இருக்கணும், கை நல்லா சப்போர்ட் இருக்கணும். நம்பர் 1. நல்ல தொடை சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி அம்மா உட்காந்துக்கணும். கால் பாதம் கீழே இருக்கணும். ஸோ குள்ளமாக இருக்கவங்கன்னா சின்ன சேர், உயரமாக இருக்கணும் நல்ல பெரிய சேர். அது ஃபஸ்ட்டு உட்காரும். அது உடனாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், பட் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 ஒரு டவல் இல்லாட்டி சின்ன தலகாணி அதை மடியில் போட்டுட்டு அது மேலே ஷீட் போட்டுட்டு அது மேலே பாப்பா வச்சுக்கணும். அந்த பாப்பாவோட வாய் பிரஸ்ட்டோட நிப்பிளோட அளவில் இருக்கணும். ஸோ ரொம்ப கீழேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. மேலே இருந்ததுன்னா குழந்தை இப்படி மூக்கு அழுந்திடும், அப்போ மூச்சு விட முடியாது. கீழே நிப்பிளுக்கு கீழே பாப்பாவோட வாய் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அம்மா முன்பக்கம் குனிய வேண்டியிருக்கும். முன்பக்கம் குனிஞ்சால் லோடெல்லாம் பின்னாடி போகும், ஆட்டோமேட்டிக்காக கழுத்து கையோட பாஸ்டர் மாறிடும். அப்போ அந்த பாப்பா பால் சக் பண்ணி குடிக்கிறப்ப வலி வரும். ஸோ சிம்பிளாக நல்ல சேரில் படுத்துக்கிட்டு நிறைய பேர் குடிக்கிறாங்க, சோஃபாவில் உட்காந்துட்டு கொடுக்கறது, தரையில் கூட உட்காந்து குடிக்கலாம். ஆனால் வாட் எவர், நீங்கள் கட்டிலில் உட்காந்தாலும் சரி, சேரில் உட்காந்து கொடுக்கறது நல்லது. அப்படி இல்லைன்னா தரையிலையும் உட்காந்துக்கலாம், சப்பலாங்கால் போட்டு. இப்போ அவங்களுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சுருந்தாங்க, சிசேரியன் செக்ஷன்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே உட்கார்றது கஷ்டமாக இருக்கும். கட்டிலில் உட்காந்தாங்கன்னா என்னென்னா, ஃபோம் மெத்தையாக இருந்தால் மேடு பள்ளமாக இருக்கும், காட்டன் மெத்தையாக இருந்தால் நல்லது. ஸோ கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் அவங்க ரூமில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தலகாணி, ஒரு பிளாஸ்டிக் சேர், இது இருந்ததுனாலே அந்த பேக் பெயின், நெக் பெயின் வராமல். நான் சொன்ன மாதிரி பாப்பாவோட வாய் நிப்பிள் கிட்ட இருக்கணும், ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, மேலேயும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும். ஸோ அவங்க நல்லா இப்படி உட்காரணும், பாப்பாவை அணைச்ச மாதிரி இருக்கணும், ஆனால் குனியக்கூடாது. ஸோ அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக இருந்து அது மாதிரி பால் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த முன்பக்கமோ இல்லை முதுகுலையோ கழுத்துலையோ வலி வராமல் தடுக்கலாம். அதையும் மீறி வலி வந்தது அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டை போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு, ரொம்ப வலி இருந்து வீக்காக இருந்ததுன்னா சிகிச்சை கொடுக்கணும்.
அப்படி இல்லைன்னா சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குது, அந்த எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. காலையில் ஒரு 10 வாட்டி, மத்தியானம் ஒரு 10 வாட்டி, எப்போல்லாம் டைம் இருக்கோ ஒரு 3 மினிட்ஸ் அந்த எக்ஸசைஸ் பண்ணால் போதும், அந்த மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங். ஸோ ரொம்ப வலி இருக்கிறப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், வலி வராமல் தடுத்துக்கலாம். அப்புறம் பயிற்சிகள் பண்ணால் அந்த வலி திருப்பி வராமல் இருக்கலாம். நன்றி.